தமிழ்நாடே கதறிக்கிட்டு இருக்குங்க. எதுக்கு? மின் கட்டண உயர்வுக்கு 195 ரூபா வரும் இந்த பசங்க தங்கியிருக்க ரூம். இந்த மாதம் 845 ரூபா. எப்போதுமே நம்ம அலுவலகத்திற்கு வந்து 12,000 ரூபாய்க்கு மேலே மின் கட்டணம் வந்ததே கிடையாது. இது 17,995 ரூபா. திருச்சியில் வந்து நம்ம தங்கி திருச்சி வீடுக்கு 1,200 ரூபா 1,300 ரூபா வரும். இந்த மாதம் 4,800 ரூபா. நான் 4,700 ரூபா கட்டியிருக்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்லேயும் பெனால்ட்டி. இவருக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு நம்ம கட்டின பெனால்ட்டி. நான் ஓட்டே போடல, நான் எதுக்கு பெனால்ட்டி கட்டணும்? நான் தான் அவருக்கு போடவே இல்லையே. நானும் தான் போடலை. ஓட்டு போடாததுக்கு நமக்கு பெனால்ட்டி, ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு பெனால்ட்டி. கேட்டால் இது மின் இதில் நடந்த குளறுபடியில் ஸ்கேம். குளறுபடிக்கு இன்னொரு பேர் முறைகேடுக்கு ஆங்கிலத்தில் பேர் ஸ்கேம். ஒரு ஃப்ராட் தினத்தை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, 200 யூனிட் இலவசமாக கொடுப்பீங்க, நல்லா ஃபேனை விட்டு பார்த்துக்கிட்டு படுக்கலாம்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. இப்போ 200 யூனிட் கொடுக்கல. அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 2 மடங்கு மின் கட்டணத்தை பறிச்சிருக்காப்ல. கேட்டால் குளறுபடி ஆயிடுச்சு. பிஜேபி சித்து இருக்கார் இல்லையா, அவரோட விளாக்ல பேசி விட்டார், இந்த மாதம் கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு, லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணான்னு. அதுக்கு வந்து இந்த வேரியர்ஸ்லாம் இருக்கானுங்களே கமெண்ட்ல கண்டபடி திட்டுறாங்க. அவரை கீழே கிடந்து கடிச்சிருப்பாங்களே, அவரை கொஞ்சம் மருத்துவமனைக்கு போக சொல்லணும். கடிச்சு உருவி எடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு கடிப்பாங்க. யாராவது ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னா கடிச்சு கொதறி தும்பலமா போட்டுருவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது, யாரும் எதிர்த்து கேள்விக்க கூடாது. இதே போல ஆட்டத்தை தான் அவங்க போட்டாங்க. ஆட்டம் போட்டதுக்கு அடங்கி போயிருக்காங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு திருமலை படத்தில் பேசினார்ல, இயக்குனர் எழுதினது, இவர் எழுதினது இல்லை. வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்னாரு. இப்போ அது உங்களுக்கும் பொருந்தும்ல. வாழ்க்கை ஒரு வட்டம் தானே.